நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கர்மாவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம். கர்மா 2, அதாவது நம்ம கையில் காணப்படக்கூடிய மேடுகளை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நேற்று பொதுப்பலன் கைரேகையில் கர்மாவை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு சுக்கிரமேட்டின் கர்மா, அதாவது சுக்கிரமேடு என்பது எவ்வாறு இருந்தால் அந்த கர்மா, அந்த சுக்கிர பகவான் அவருடைய செயலை எவ்வாறு சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்மா 2 இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காணொலியை பார்க்குறவங்க புரியலன்னா திரும்ப பாருங்கள். இதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு யாருக்காவது தேவைன்னா கொடுத்து அதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தலைப்புக்குள்ளே போயிடுவோம். அதாவது கர்மா 2 ரேகையில் கர்மாவின் செயல் விளக்கம், சுக்கிரமேடு அதன் பலன்கள், திருமண வாழ்க்கையை முக்கியமாக சுக்கிரமேடு, இதுதான் சுக்கிரமேடு. நம்ம கையில் இந்த பெருவிரல் கட்டவிரல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வரக்கூடிய மேடு இதுதான் சுக்கிரமேடு. இது ஆயில் ரேகை, சக்தி ரேகை. இது செவ்வாய் ரேகை, இதுக்கு துணை புரியக்கூடிய ரேகை. அந்த ஆயிலுக்கு சக்திக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துணை ரேகை தான் இந்த செவ்வாய் ரேகை. இதுல ஒரு கால்வாசி அளவுக்கு செவ்வாய் மேடு இங்க இருக்கும், கீழ் செவ்வாய் இங்க இருக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே கையில பாதி அளவு சுக்கிரமேடு தான். இந்த சுக்கிரமேடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து ஒருவருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு அமையும், அவருடைய கர்ம பலன் எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதாவது முதல்ல சுக்கிரமேடு பலமா இருக்கு சார், ரொம்ப டம்மியா இருக்கு. அப்ப அவருடைய காதல், அதாவது திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்றால் எதிலையுமே ஒரு பிடிப்புணர்ச்சி இருக்காது, ஆசை குறைவாக இருக்கும், அன்பு குறைவாக இருக்கும், காதல் குறைவாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் அவ்வளவா ஒரு பிடிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த சுக்கிரமேடு நல்லா உப்பி இருந்ததுன்னா, அளவோடு உப்பி இருந்து புத்தி ரேகை, இந்த ஆயில் ரேகை, செவ்வாய் ரேகை இருந்து இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, அவருடைய இல்லற வாழ்வு நன்றாக இருக்கும். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொது பலன் தான். அந்த சுக்கிரனுடைய கர்மா என்னன்னா ஆசை, இன்பம், காதல், அன்பு, தயை, காருண்யம் இதெல்லாம் உண்டு பண்றவர் நம்ம சுக்கிர பகவான் தான். ஒருவருடைய கையிலே சுக்கிரமேடு நன்றாக இருந்தால் அவர் இல்லறத்தில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் இப்போ ஒன்றும் இல்லை, கல்யாண திருமணத்தை பந்தத்தை இணைக்கும் பொழுது ஒருவருடைய பெண்ணோட கையிலையும் ஆணோட கையிலையும் நம்ம பார்க்கணும். சுக்கிரமேடு இருவருக்கும் இணையாக இருந்து, இந்த சுக்கிரமேடு இணையா இருந்து செவ்வாய் மேட்டையும் பார்க்கணும். இந்த செவ்வாய் மேடு இணையா இருந்து 2 பேருக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்து ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா அவர்களை ஜோடி சேர்த்தால் கண்டிப்பாக 100% இன்பமாக, சந்தோஷமாக, காதலோடு, அன்போடு வெற்றி பெறுவதற்கு, இல்லற வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, குழந்தைகளோடு நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம அந்த காலத்தெல்லாம் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு பொண்ணு இருந்தால் போதும், வேலை செய்தா ரைட், 2 பேருக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருக்கா ரைட், 2 பேருக்கு பிடிச்சிருக்கா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இப்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்று உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சுக்கிரமேடு ஒருவருக்கு அளவோடு நல்லா உப்பி இருந்தா அவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து பொது பலம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்மா, சுக்கிரனுடைய கர்மாவே ஆசையை உண்டு பண்ணுவது, பொன், பொருள், வீடு, வசதி, சொத்து, சுகம், அதாவது இல்லற சுகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆசையை உண்டாகணும் அப்படின்னா சுக்கிரனுடைய தயவு தேவை, சுக்கிரனுடைய கர்ம பலம் தேவை. அதாவது முன்னோர்கள் வழியாக வந்த கர்மா தான் நம்மளை முக்காவாசி நம்மளை பிரச்சனை பண்ணுது. ஒரு சிலது நாம என்ன செயல் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் இந்த கர்மா வந்துடும். இந்த கர்மா தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சுக்கிரமேடு நல்லா அளவோடு இருந்துச்சுன்னா இல்லற வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சுக்கிரமேடு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும்.
அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடு இருக்கும்போது ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆசை, அன்பு, காதல், காமம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். சுக்கிரமேடு அதிகமாக இருந்தால் நல்ல பெரிய வீடு வேணும்னு நினைப்பாங்க, நகை நிறைய வேணும்னு நினைப்பாங்க, அலங்காரம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. கணவன் இப்படித்தான் வரணும், மனைவி இப்படித்தான் வரணும், ரெண்டு பேரும் நல்ல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கிரனுடைய கர்மா மிக மிக முக்கியமானது. சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால், நம்ம கையில் சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருக்கு சார். அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த வாலிப வயதில், நான் சொல்றது நல்லா புரியுங்க, அந்த வாலிப வயதில் திருமணம் செய்வதற்கு முன், அதை திருமணம் செய்ய பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வீட்டில் கிடைக்காத ஒன்னே ஒன்று தாம்பத்தியம். அதாவது அந்த மனசை உடலை சாந்தி செய்யக்கூடியது. ஆணுக்காய் இருந்தாலும் பெண்ணுக்காய் இருந்தாலும் செக்ஸுவல் லைஃப்காண்டி தான் நம்ம திருமணம் செய்கிறோம் ஒன்று. இன்னொன்று குழந்தை சந்தான விருத்திக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த இதில் திருப்தியாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா அந்த சுக்கிரமேட்டை பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆணுக்கு சுக்கிரமேடு அதிகமாக இருந்து பெண்ணுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்ணுக்கு அதிகமாகி ஆணுக்கு கம்மியாகும் போது அந்த பெண்ணுக்கு ஆசை அடங்காது. அந்த எதுக்காண்டி கல்யாணம் பண்ணாங்களோ அந்த இன்பத்துக்காண்டி அந்த இன்பத்தை அவர்கள் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். அப்பொழுது பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்போதான் அவர்கள் தவறு செய்யணும்னு எண்ணம் தோணும். இப்போ நமக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குது சார், வீட்டில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம், வெளியில் போனோன்னா யாராவது பிரியாணியோ அதை முக்கியமாக நமக்கு விருப்பப்பட்டதை கொடுத்தாக்கா வேணாம் சார், நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இதுவும். அந்த போதுமான ஒரு இச்சை, ஒரு ஆசை பூர்த்தி ஆகும் பொழுது வெளியில எண்ணம் போகாது. அந்த பூர்த்தி ஆகாத நிலையில் தான் வெளியில எண்ணம் போகும். ஆணுக்காய் இருந்தாலும் பெண்ணுக்காய் இருந்தாலும் பொதுவான பலன் தான். அந்த வெளியில எண்ணம் போகும். நம்ம கல்யாணம் பண்றதே வீட்டில் கிடைக்காத ஒன்று தாம்பத்திய சுகம். அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்காத போது வெளியில் போவதற்கு, தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாவது கர்மா, சுக்கிரனுடைய கர்மா. அது வழியா வந்ததா இருக்கும். நல்லா உங்க கையை பாருங்க, உங்க பெற்றோர் கையை பாருங்க, உங்க தாத்தா பாட்டன் பக்கத்துல இருந்தா கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வழியாக அவர்களுடைய கர்ம பலன் படியே நமக்கு முக்காவாசி சேரும். கால்வாசி தான் நம்மளுடைய கர்மாவும் இருக்கும். இதுல சுக்கிரமேடு தான் தவறு செய்வதற்கு, அதாவது சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது மனைவி இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணை தேடுவது, கணவன் இருக்கும்போது வேறொரு ஆணை தேடுவது, இந்த மாதிரி அந்த சுகங்கள் நிவர்த்தி, அதாவது பூர்த்தி ஆகாத நிலையில் தான் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டு பேருக்குமே சுக்கிரமேடு அதிகமாக இருக்கு சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். இப்போ அந்த ரெண்டு சுக்கிரமேடு ரெண்டு பேருக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கு. செவ்வாய் மேடு நல்லா இருக்கு, புத்தி ரேகையும் நல்லா இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் ரேகை இருக்கு, இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு சார். காதல் கற்கண்டாய் இனிக்கும். அதாவது மன்மதனும் ரதியும் போல இணை பிரியாமல் திருமணமாகி கொஞ்ச நாள் பார்த்தோம்னா கணவனும் மனைவியும் ஒட்டியே இருப்பாங்க. எங்க போனாலும் ஜோடியா போவாங்க, ஜோடியா வருவாங்க. அந்த மாதிரி இணை பிரியாமல் சந்தோஷமாக, ஆசையாக, அன்பாக, காதலாக எல்லாமே சிறப்பா இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவி பிரிய மாட்டார்கள் லாஸ்ட் வரைக்கும். ரெண்டு பேருக்கும் அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடு செவ்வாய்மேடு புத்தி ரேகை இருந்துச்சுன்னா அந்த இல்லற சுகம் சிறப்பாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த கர்மா நல்ல வேலை செய்யும். அப்போ ரெண்டு பேருமே லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னா, எங்க போனாலும் எந்த நேரத்தில் பார்த்தாலும் இவர்களுடைய ஆசையை இவர்கள் பூர்த்தி செய்வார்கள். கணவனுடைய ஆசையை மனைவி பூர்த்தி செய்வார், மனைவியோட ஆசையை கணவன் பூர்த்தி செய்வார். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா போயிடும் சார். இதுதான் நம்ம திருமண பொருத்தத்துல பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். சுக்கிரமேடு செவ்வாய்மேடு புத்தி ரேகை இதெல்லாம் நல்லா இருந்தது, ரெண்டு பேரும் கல்யாணம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலதான் கிரைமும் நடக்கும். எப்படி இருக்கும்? இப்ப திருமண வயசு தள்ளி போயிட்டு இருக்கு ஒரு ஆணுக்கு, சுக்கிரமேடு அதிகமா இருக்கு, அவருக்கு ஆசையை அடக்கவே முடியாது. சுக்கிரனுடைய கர்மா அப்பதான் வேலை செய்யும். அப்போ ஒரு பொண்ணை பார்க்கிறாரு, லவ் பண்றாரு, அவங்க ஒத்துக்கலாம், தூக்கிட்டு போய் வேற ஏதாவது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகின்றன. ஏன் உருவாகிறது? சுக்கிரனுடைய கர்மா. அதே மாதிரி பெண் வேற எங்கேயாவது போறாங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் வயசாகுது. அதாவது முதல்லலாம்
ஒரு 18, 19ல் ஒரு பொண்ணுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க. இப்போ படிக்கிறாங்க, படித்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறாங்க. ஒரு 30 வயசுக்கு கூட ஆகுது. அப்படிங்கும்போது அது வரைக்கும் நம்ம காமத்தை, நம்மளுடைய காதலை அடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். வெளியில் எங்கேயாவது டேட்டிங் அது இதுன்னு இப்போ போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இதில் ஒரு சில பேருக்கு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துவார் சுக்கிரனுடைய கர்மா. சுக்கிரன் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திடுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த தொடர்பு மட்டும் சொல்லக்கூடாது. சுக்கிரனுடைய கர்மா ஒருவருடைய கையில் ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் மேடு அதிகமாக இருக்கு. சுக்கிர மேடு அளவுக்கு அதிகம், சீக்கிரமாக திருமணத்தை செஞ்சுக்கணும். திருமணம் செய்வதற்கு முன் அந்த ஆண்மகன் நல்ல ஆண்மை உள்ளவனா, வீரம் உள்ளவனா, சுக்கிர வீடு அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஜோடி சேர்த்து திருமணம் செய்து விட்டால் இந்த வெளியில போகணுங்கிற ஒரு எண்ணம் வராது. வீட்டிலேயே சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டோம்னா வெளியில சாப்பாடு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வராது. இதுதான் சார் உண்மை. இந்த உண்மையான கர்மா, சுக்கிரனுடைய கர்மா இதுதான். சுக்கிரன் அவருடைய வேலையை அவர் செய்கிறார். எதற்காக வேண்டி நம்ம கையில சுக்கிரன் வீடு நம்ம கையில பாதி அளவு இருக்குதுன்னா, சுக்கிரன் வீடு இந்த கையை பாருங்க, இதுல பாருங்க பாதி அளவு சுக்கிரன் வீடு தான் அடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா வாழ்க்கை, ஆசை, இன்பம், திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான். குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குருவும் சுக்கிரனும் அதிகமாக இருந்து இந்த சூரிய வீடு நல்லா இருந்தா அவர் தான் பெரிய பீக், நல்ல பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சுக்கிர வீட்டை பத்தி பார்க்குவோம். சுக்கிர வீடு அளவுக்கு அதிகமாக பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்தால் இருவரும் சேர்த்து இணையாக போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை வராது. ஒருத்தருக்கு அதிகமாகி ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும்போது இச்சை பூர்த்தி ஆகாத நிலை வரும். வெளியில எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு வரும்போது தான் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடியது சுக்கிர பகவான் தான். அவங்க கிடையாது. அந்த ஆசையை உண்டு பண்றது இந்த மேடுகள் எல்லாமே, இந்த மேடுகள் எல்லாமே ஆசையை உண்டு. ஒவ்வொரு மேட்டா நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு சுக்கிர வீடு, சுக்கிர மேட்டை பொறுத்தவரை ஆசையை அதிகமாக ஏற்படுத்துவது சுக்கிரனுடைய கர்மம். அதுக்காண்டி தான் அவர் பிறந்திருக்காரு. 2 பேரையும் கனெக்ஷன் பண்றது, குழந்தைய அதாவது ஆசையை உண்டு பண்ணி இது பண்றதுதான் அதனுடைய சுக்கிரன். ஆசையை ஏற்படுத்துவது, 2 பேரையும் கனெக்ஷன் பண்றதுதான் சுக்கிரனுடைய வேலை. எதிர்ப்பாளினர் மேல் அன்பை, காதலை, பாசத்தை இதெல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்ற சுக்கிர வீடு அதிகமாக இருந்தா, அதாவது வெளியில இருக்கிறவங்கள்ட்ட அன்பா பேசுவாங்க, கருணையோடு இருப்பார்கள், நிறைய ஹெல்பிங் மைண்ட் நிறைய இருக்கும், நிறைய பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. இது மட்டும் கிடையாது, அதாவது பாலியல் உறவு மட்டும் கிடையாது. சுக்கிர பகவான் பெரிய கிராண்டா வீடு கட்டணும், பெருசா கார் வாங்கணும், பெருசா எல்லாமே பெருசா பண்ணணும்னு நினைக்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும். எல்லாமே பெருசா இருக்கணும், ஆசை அடங்காது. சுக்கிரன் ஆசை அடங்கவே அடங்காது. ஒரு நல்ல 2 வீடு கட்டியிருப்பாங்க, இன்னொரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. 2, 3 வண்டி இருக்கும், இன்னொரு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது அளவுக்கு அதிகமாக சுக்கிரன் வீடு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை எவ்வாறு நாம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம காணொலியில் சொல்லிடுவோம். அதாவது நம்ம புத்தி ரேகை நல்லா இருக்குன்னு வச்சுங்க. இந்த புத்தி ரேகை நீளமா நல்லபடியா இருந்ததுன்னா, இப்ப நான் கையில போட்டுருப்பாரு புத்தி ரேகை, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இருக்கும். அந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் சார் வரும். அதாவது சின்ன புத்தி ரேகையா இருக்குது. இந்த மாதிரி சின்ன புத்தி ரேகையா இருக்குன்னு வச்சுக்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவருடைய ஆசை நிறைவேற்றத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார்கள். நான் சொல்றது புத்தி ரேகை நல்லா இருந்தா அந்த புத்தி தடுக்கும். வெளியில போனோம்னா நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும், மானம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த புத்தி ரேகை சின்னதா இருக்குன்னு வச்சுக்க. அட போப்பா, யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, என்னுடைய சுகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வெளியில போய் அந்த இச்சையை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையை பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், மனதை அடக்க வேண்டும், சீக்கிரமா திருமணம் செய்து கொண்டு நம்மளுடைய மனைவியோடு இருந்தால், அது அவங்க மனைவியோடு இருந்தால் நல்லது. இல்லைன்னா இப்பெல்லாம் நிறைய வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சுக்கிரனுடைய கர்மம் அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு. நமக்கு மனிதனுக்கு அந்த ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாற்ற முடியும், ரொம்ப மாற்ற முடியாது, கொஞ்சம் மாற்ற முடியும். அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன். வணக்கம்.